அத்தியாயம் 14. விஸ்தாரமான தோட்டம், நீச்சல் குளம், 2 மாடிகள் கொண்ட உயரமும் பிரம்மாண்டமுமான பங்களா. எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருந்தது. ஆனால் முன்பிருந்த பழைய பொலிவும் கம்பீரமும் இப்போது இல்லாதது போல தோன்றியது. 20 வருடங்களுக்கு முன்பு வரை எங்கள் வசிப்பிடம் திருச்சி தான். அங்கேதான் தாத்தா தன் அக்காவின் கைப்பக்குவத்தில் மசாலா, பலகாரம் போன்றவற்றை சிறிதாக வீட்டுக்கு வீடு விற்பனை செய்ய ஆரம்பித்தார். பின் அவரது அயராத முயற்சி, உழைப்பு மற்றும் விற்பனை செய்யும் திறமையாலும் அவர்களின் சிறிய வியாபாரம் ஜே மசாலா நிறுவனமாக முன்னேறியது. பின்னர் அந்த நிறுவனம் பலவிதமான பதப்படுத்தப்பட்ட மசாலா பொருட்களை பேக்கெட் செய்து ஊர் நகரங்களை தாண்டி தமிழகம் எங்கும் கொண்டு சேர்க்க தொடங்கியது. மேலும் தன் நிறுவனத்தின் பெயரை பாரம்பரியமான உணவு முறையின் வித்தாக பரவும்படி செய்தார். அதன் பின்புதான் வியாபாரம் அப்பாவின் கைக்கு மாறியது. அப்பா உணவுப் பொருட்களை விற்பது, பேக்கெட் செய்வது என்று நிறுத்தாமல் தங்கள் நிறுவனத்தின் பெயரில் பல உணவகங்களை சென்னையை சுற்றி திறந்து அதனையும் வெற்றிகரமாக நடத்தினார். அதன் பிறகுதான் ஜே நிறுவனத்தின் தலைமையிடமாக சென்னை மாறியது. அதன் பின்புதான் அப்பா சென்னையில் இடம் வாங்கி இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்தார். எங்களுடைய 10வது வயதில் தான் சென்னையில் உள்ள இந்த பிரம்மாண்டமான பங்களாவுக்கு குடிபெயர்ந்தோம். அன்று நான் ஏதோ சினிமாக்களில் பார்க்கும் பங்களாக்களை பார்ப்பது போலதான் வாயை பிளந்து வியர்ந்து பார்த்தேன். துள்ளி குதித்து விளையாடி கொண்டாடினேன். ஆனால் நிரஞ்சனா சொன்ன ஒற்றை கேவலமான பொய்யால் இந்த வீட்டுடனான எனக்கு இருந்த உறவும் பிணைப்பும் ஒரே நொடியில் அறுத்தறியப்பட்டு விட்டது. இன்று இந்த வீட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு விதமான அந்நிய தன்மைதான் எனக்கு வருகிறது. அதுவும் இப்போது இந்த வீட்டில் வசிக்கும் ஒவ்வொருவர் மீதும் எனக்கு தீராத வன்மமும் கோபமும் கொண்டிருக்கிறேன் நான். அப்படி இருக்கையில் இந்த வீட்டுடன் எனக்கு என்ன உறவு இருக்க முடியும்? கார் உள்ளே வந்து நின்றது. அந்த பயணத்தின் சொகுசில் மதியழகி என் தோள் மீதே சாய்ந்து உறங்கிவிட்டாள். அவளை தூக்கி தோளில் கிடத்தியபடி நான் இறங்கி மகாவிற்கும் கதவை திறந்து விட்டேன். அவள் இறங்கியதும், குட்டிம்மாவை நான் தூக்கிக்கிறேன் என்று கை நீட்ட, வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தேன். பெட்டியெல்லாம் என்றவள் கேட்க, அதெல்லாம் டிரைவர் எடுத்துகிட்டு வருவார் மகா, நீ வா என்றபடி நான் முன்னே நடக்க என் அப்பா வாசலிலேயே காத்திருந்தார். என்னை பார்த்ததும் அவர் கண்களில் ஆவலும் சந்தோஷமும் மின்னியது. நான் நடந்து வருவதற்குள், அன்பு என்று அவரே ஆர்வமாக முன்வந்து என்னை வரவேற்றார். அப்பா என்ற உறவை என வெறுக்கத் தொடங்கி பல வருடங்களாகின்றது. என் வெறுப்பை எல்லாம் மறைத்து கொண்டு புன்னகைத்தேன். வா அன்பு, வாமா என்று மகாவையும் என்னையும் அழைத்தவர், என்ன பாப்பா தூங்கிட்டாளா என்று சகஜமாக பேச்சு கொடுத்து கொண்டே நடந்தார். நானும் அவரிடம் சகஜமாக பேச எண்ணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்கு என்று விசாரிக்க, பரவாயில்ல அன்பு என்று புன்னகை முகமாக பேசினார். அன்று அன்புவின் இறப்பில் பார்த்ததை விட இன்று ஆள் கொஞ்சம் திடமாக தான் தோன்றினார். 2 வருடங்களுக்கு முன்பு நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். அப்போதுதான் அன்பிற்கு அவர் மீதான கோபம் மறைந்து சிறிது இரக்கம் பிறந்தது. உடல்நலம் கொண்டிருந்த அப்பாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று அன்பு என்னை அழைத்தான். ஆனால் நான் தான் மறுத்துவிட்டேன். என் கோபத்தை அத்தனை சீக்கிரத்தில் என்னால் விட்டொழிக்க முடியவில்லை. அவன் மட்டும் நேரில் சென்று பார்த்துவிட்டு விசாரித்து விட்டு வந்தான். அதன் பின்புதான் அவர்களுக்கு இடையிலான அந்த அப்பா மகன் உறவு மீண்டும் தலை தூக்க தொடங்கியது. இதெல்லாம் யோசித்து கொண்டே அந்த வீட்டின் வாசலை கடந்தபோதுதான் அவர் என் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய காட்சி என் கண் முன்னே நிழலாடியது. உள்ளே செல்லாமல் நான் அப்படியே நின்று விட்டேன். என்னன்பு, வா உள்ளுக்கு என்று அவர் அழைக்க, முகப்பறையில் என்னை வரவேற்பதற்காக தேவிகாவும் நிரஞ்சனாவும் நின்றிருந்த காட்சியை நான் பார்த்தேன். அவர்கள் இருவரும் என்னை பார்த்து இயல்பாக புன்னகைத்தார்கள். அந்த புன்னகை நிச்சயமாக பொய்யானதுதான். நான் அறிவாக வந்திருந்தாலும் சரி, அன்பாக வந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்னுடைய வருகை நிச்சயமாக சந்தோஷத்தை தராது.
அவர்கள் சந்தோஷத்தை பறிக்கவாவது நான் இந்த வீட்டிற்குள் வர வேண்டும் என்ற வன்மத்துடன் தான் உள்ளே கால் எடுத்து வைத்தேன். உள்ளே வந்ததும் தான் மகாவின் நினைவு வந்து திரும்பி பார்க்க அவள் தயக்கத்துடன் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அந்த பிரம்மாண்டமான பங்களா அவளுக்கு மிரட்சியை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று யோசித்த நான், வா மகா என்று பின்னே நடந்து சென்று அவள் கரத்தை பிடித்து உள்ளே அழைத்து வந்தேன். இவர் என்னோட அப்பா என்று அறிமுகம் செய்துவிட்டு நிரஞ்சனா தேவிகாவை எப்படி அறிமுகம் செய்வதென்று ஒரு நொடி யோசித்த பின், அவங்க அப்பாவோட ஒய்ஃபு, இது அவங்க டாக்டர் நிரஞ்சனா என்றேன். அதென்ன டாக்டர், உன் சிஸ்டர்னு சொல்ல அன்பு என்றான் நிரஞ்சனா. எனக்கு பற்றி கொண்டு வந்தது. அவள் உள்மனதில் என்ன நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாள் என்று உள்ளூர பொறுமையாகவும் என் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு, ஆமாம் சிஸ்டர் என்றேன். ஹாய் மகா என்று சகஜமாக மகாவிடம் கை குலுக்கிய நிரஞ்சனா, ஆமாம் அன்பு, நீ எப்படி இருக்க? கிரி அங்கிள் நீ ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதா சொன்னார். இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறியா என்று நிரஞ்சனா என்னிடம் அக்கறையாக விசாரித்தாள். அவளுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல, எவ்வளவு இயல்பாக நடிக்கிறாள் பாருங்களேன் என்று நினைத்த போதும் அதனை காட்டிக்கொள்ளாமல், ஃபைன் ஃபைன், இப்போ நல்லாவே இருக்கேன், நீ எப்படி இருக்க என்று பதிலுக்கு விசாரித்தேன். அவளுக்கு போட்டியாக அட்லீஸ்ட் நேஷனல் அவார்டு அளவுக்காவது நான் நடிக்க வேண்டாமா என்ன? குட் குட் என்று அவளும் புன்னகையுடன் சொல்ல, நான் வந்துட்டேன்ல, இனிமே பேடு தாண்டி என்று மனதில் எண்ணிக்கொண்டு திரும்பிய நான் தேவிகாவையும் பார்த்து, நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆண்டி என்றேன். அவள் கண்களில் திகைப்பு. நான் பேசுவேன் என்று கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அதுவும் நானாக பேசுவேன் என்று நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கவே மாட்டாள். நல்லா இருக்கேன் அன்பு என்று அதே திகைப்புடன் பதில் சொன்னவர், நீங்கள் காஃபி குடிப்பீங்கல்ல என்று எங்களை கேட்டுவிட்டு பணிப்பெண்ணிடம் காஃபி எடுத்து வர சொல்லி பணித்தார். ஆமாம், உன் ஹஸ்பண்ட் ராஜேஷ் எங்க வீட்டில் இல்லையா என்று நான் நிரஞ்சனாவிடம் கேட்க, இல்லை ரூமில் தான் இருக்காரு, இரு நான் கூப்பிட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்று விட்டாள். நீ உட்கார் அன்பு என்று அப்பா என்னை அமர சொல்லிவிட்டு அவரும் அமர்ந்து கொள்ள நான் மதிய அழகிய வாகாக என் மடியில் சாய்த்து கொண்டு அமர்ந்தேன். அதற்குள் அவள் சினுங்கி அசைத்து விழித்து கொண்டாள். எழுந்துட்டா போல இருக்கே என்று அப்பா சொல்ல மதிக்குட்டி மலங்க விழித்தபடி அந்த பெரிய பங்களாவையும் என் எதிரே அமர்ந்திருந்த அப்பாவையும் குழப்பத்துடன் பார்த்தாள். இவ பேரு மதியழகி தானே என்று சொல்லி அப்பா, தாத்தா கிட்ட வரீங்களா மதிக்குட்டி என்று கையை நீட்ட என்று அவள் இன்னும் என்னிடம் நெருக்கமாக உண்டி கொண்டாள். தாத்தா தான் மதி என்று நான் சொன்ன போதும் அவள் அவரிடம் போக மறுத்துவிட்டாள். இருக்கட்டும் அன்பு, இங்கே தானே இருக்க போகிறா, பழக வந்துடுவா என்று அப்பா, மேலும் நீ ஏமா நிற்கிற, உட்கார் என்று பின்னே பார்த்து சொல்லவும் தான் நான் மகாவை திரும்பி பார்த்தேன். அவள் இன்னமும் நின்று கொண்டிருந்தாள். இல்லை இருக்கட்டும் என்று சொல்ல, மகா உட்காரு என்ற அதட்டலான குரலில் சொல்லவும் அவள் அமைதியாக உட்கார்ந்து கொள்ள மதியழகி அவளிடம் தாவி விட்டாள். இன்னும் அவளுக்கு தூக்கம் செல்லியவில்லை. வேலைக்கார பெண்மணி எங்களுக்கு காஃபி கோப்பைகளை பரிமாறிவிட்டு சென்ற சில நொடிகளில் நிரஞ்சனா தன் கணவன் ராஜேஷை அழைத்து வந்திருந்தாள். அவனது பெயர் மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுதான் முதல் முறை அவனை நேரில் பார்ப்பது. அன்பு ஒரு முறை பார்த்து பேசியிருப்பதாக சொன்னான். ஆள் பார்க்க நல்ல சிவப்பு நிறத்தில் உயரமாகவும் வாட்டசாட்டமாகவும் இருந்தான். என்னை பார்த்த அவன் கண்களில் ஒருவித ஏமாற்றம், கோபம் என எல்லா உணர்வுகளும் தொக்கி நின்றது. என்னை பார்த்த அவன் கண்களில் ஒருவித ஏமாற்றம், கோபம் என எல்லா உணர்வுகளும் தொக்கி நின்றது. என் வருகையால் அவன் உள்ளூர காய்ந்து கொண்டிருக்கிறான் என்று எனக்கு நன்றாகவே புரிந்தது. ஹே ராஜேஷ், எப்படி இருக்கீங்க என்று நான் எழுந்து கை கொடுக்க, நல்லா இருக்கேன் அன்பு என்று அவனும் வேறு வழி இல்லாமல் எனக்கு கை கொடுக்கினான். சாரி, அறிவோட டெத்துக்கு என்னால் வர முடியாமல் போயிடுச்சு.
ஒரு முக்கியமான வேலையாக லண்டன் போயிட்டேன். வர ட்ரை பண்ணேன், பட் டிக்கெட் கிடைக்கல என்று அவன் வருத்தப்படும் பாவனையில் பேசினாலும் அவன் பொய் சொல்கிறான் என்று பட்டவார்த்தமாக தெரியுது. புரியுது, இட்ஸ் ஓகே என்று நான் இலகுவாக எடுத்துக்கொண்டு தலையசைக்க அந்த சில நொடிகளில் அவன் கண்களில் மின்றி மறைந்த உணர்வை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பொறாமையா, கோபமா, எதுவென்று தெரியவில்லை. காஃபி குடி அன்பு, ஆறிடப் போகுது என்று சொல்லிக்கொண்டு அவன் என் எதிரே கொஞ்சம் அதிகார தோரணையில் அமர்ந்தான். அந்த வீட்டில் அவனுக்கு இருக்கும் மதிப்பும் அதிகாரத்தையும் காட்ட அவன் விருப்பப்படுகிறான் போல. நான் அமைதியாக அமர்ந்து காஃபியை பருகினேன். ரீசண்டாக உனக்கு கல்யாணம் ஆயிட்டதா நேரு சொன்னான். ஓ, இவங்க தான் உன் ஒய்ஃபா என்று அவன் ஒரு மாதிரி அலட்சியமாக ஒரு துணியில் மகாவை சுட்டி காட்டி கேட்க, ஆமாம் மகாலட்சுமி, பாப்பா பெண்மதி அழகி என்று நானும் அவர்களை அறிமுகம் செய்விக்க, ஓ மதிய அழகி உன் ஸ்டெப் டாக்டர்ல, ஓகே ஷீ இஸ் கியூட் யா என்றவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லார் முகமும் மாற மகாவின் முகமும் துவண்டு விட்டதை நான் கவனித்தேன். அந்த வார்த்தை அவசியமற்றதுதான். இருந்தும் அவன் உபயோகித்து தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டான். நான் அந்த நொடியை அவனை நக்கலாக பார்த்து, எஸ் நீங்கள் ஸ்டெப் சன்னின்ல, அவள் ஸ்டெப் டாட்டர் என்று குத்தலாக சொல்லிவிட, அப்போது அவன் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே. பட்டென்று அவன் வாய் மூடிக்கொண்டது. இதனால் அங்கே ஒரு இறுக்கமான சூழல் உருவாகிவிட அதனை மாற்ற எண்ணிய அப்பா என்னிடம், அன்பு, உனக்கும் மகாவுக்கும் கீழே லெஃப்டில் இருக்கிற ரூமை நான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். உங்கள் திங்ஸ் எல்லாம் அங்கே வைக்க சொல்லிட்டேன். நீ கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்றார். அவரை ஆழமாக பார்த்த நான், எங்கள் ரூம் மேலே தானே இருக்கு என்று கேட்க, இல்லை ரூம் கீழே தான் லெஃப்டில் என்றார் மீண்டும். இல்லை நான் சொல்கிறது எங்கள் ரூம், நாங்கள் தங்கியிருந்த ரூம், நானும் அன்பு என்று வந்த வார்த்தையை தொண்டைக்குழியிலேயே விழுங்கி கொண்டு, நானும் அறிவும் தங்கியிருந்த ரூம் என்று கேட்க, இல்லை அன்பு, கீழே இருக்கிற ரூமும் நல்ல வசதியாக தான் இருக்கும் என்றார் அப்பா. இல்லைப்பா, எனக்கு அந்த ரூம் தான் வேணும், நாங்கள் இருந்த ரூம் என்றதும் அப்பா திருவென்று விழித்து கொண்டே நிரஞ்சனாவை பார்த்தார். உடனே நிரஞ்சனா, அந்த ரூமில் தான் இப்போ நானும் ராஜேஷும் இருக்கோம் அன்பு என்றாள். சாரி ரஞ்சு, எனக்கு அந்த ரூம் தான் வேணும் என்று நான் அழுத்தி சொல்ல யார் முகத்திலும் ஆடவில்லை. நிரஞ்சனா அப்பாவையும் அப்பா நிரஞ்சனாவையும் புரியாமல் ஒருவரை பார்த்து கொள்ள, இடையில் தேவிகா வந்து, மாப்பிள்ளையும் ரஞ்சுவும் அந்த ரூமில் தங்கியிருக்கும்போது, அப்போது மகா மெல்லிய குரலில், நாம் கீழேயே இருந்துக்கலாமே அன்பு என்று காதில் ஓதினாள். நான் அவளை கண்டு கொள்ளாமல் என் அப்பாவை திடமாக பார்த்து, அப்பா, எனக்கு மேலே இருக்க எங்கள் ரூம் தான் வேணும், அது என்னோட ரூம், எங்களோட ரூம், எனக்கும் அறிவுக்கும் அந்த ரூமில் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ என்று நிறுத்தியதும் தலை குனிந்து யோசித்தார். பின் நிரஞ்சனாவை பார்த்து, ரஞ்சு, நீயும் ராஜேஷும் கீழே இருக்கிற ரூமுக்கு உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்களேன் என்று சொல்ல, வாட் என்று ராஜேஷ் அதிர்ந்து எழுந்தான். அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஏதோ ரசாபாசமாக நடக்கப் போகிறது என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் ரஞ்சனா கணவன் கையை பிடித்து, இட்ஸ் ஓகே ராஜி, நம்ம கீழே இருந்துக்கலாமே, அதுவும் பெரிய ரூம் தானே, அதில் என்ன இருக்குது என்று சாமர்த்தியமாக சமாளித்தாள். ராஜேஷின் முகம் கடுகடுத்த போதும் மனைவியை எதிர்த்து அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. இருந்தும் சற்று முன்பு அவன் காட்டிய அதிகார திமிரெல்லாம் போலித்தனமானது என்று எனக்கு அப்பட்டமாக புரிந்துவிட்டது. ஒரு நொடியில் அவன் மதிப்பெல்லாம் காற்றில் சரியும் சீட்டுக்கட்டை போலவென்று உதிர்ந்து போய்விட்டதில் அவமானம் தாங்காமல் அவன் விறுவிறுவென்று மாடிக்கு சென்று விட்டான். தேவிகாவின் முகமும் இருளடைந்து சோர்ந்து போனது. ரஞ்சனா தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டு, ஹே ஓகே அன்பு,
நான் ஒரு 1 ஹவரில் உனக்கு ரூமை ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்றேன்னா என்று சொல்லிவிட்டு அவளும் மேலே சென்றாள். ஏன் அன்பு இப்படிலாம் பண்ணுறீங்க? நம்ம கீழே இருக்கிற ரூம்லேயே இருந்துக்கிட்டா தான் என்ன என்று மகா மீண்டும் என் காதிற்கு அருகே வந்து ஓத நான் அவளை பொருட்படுத்தாமல் மதியழகியிடம், ஹேய் மதிக்குட்டி, பின்னாடி பெரிய கார்டன் இருக்கு, நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வரியா என்று எழுந்து நின்று கையை நீட்டினேன். அவள் ஒரே தாவலாக என்னிடம் வந்துவிட, நாங்கள் பின்னாடி போய்ட்டு வரோம்ப்பா என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டு நான் நகர்ந்து விட்டேன். அன்பு என்று மகா அழைக்க நான் அவளை கண்டும் காணாமல் நான் மதிய அலைக்கையை தூக்கி கொண்டு பின்னே இருந்த தோட்டத்திற்கு புகுந்து விட்டேன். மாலை நேரத்து சூரியன் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. தோட்டத்திற்குள் நடக்கும்போது மனதில் பழைய நினைவுகள் அலைக்கழித்தது. சிரமப்பட்டு என் எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டேன். பச்சை புல்தரைகளும் பூச்செடிகளும் வண்ண வண்ண நிறங்களில் பராமரிக்கப்பட்ட கரோட்டன் செடிகளும் அந்த தோட்டம் அழகாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. பார்க்க ரசனையாகத்தான் இருந்தது. மதிய அழகி கன்னத்தில் கை வைத்து கொண்டு, சூப்பராக இருக்குப்போ, தோட்டத்தின் பசுமையிலும் அழகிலும் லயிக்க தொடங்கிவிட்டாள். அங்கிருந்த ஊஞ்சலில் அவளை அமர்த்தி நான் ஆட்டி கொண்டிருக்கும் போதே, அன்பப்பா தண்ணி என்று உற்சாகமாக கை காட்ட, அது ஸ்விம்மிங் பூல் மதி என்றேன். ஆமாம் ஆமாம் ஸ்விம்மிங் பூல் என்று அதனை உற்சாகமாக காட்டி, நாம் தண்ணியில் குதித்து விளையாடலாம்ப்பா என்றாள். ஓ விளையாடலாமே என்று நான் சொல்லவும், விளையாடுவீங்க அப்புறம் 2 பேருக்கும் உத தான் கொடுப்பேன் என்று மகா அங்கு அதட்டி கொண்டே முன்னே வந்து நின்றாள். இப்போ நீ ஏன் டென்ஷன் ஆகுற என்று அசட்டையாக நான் கேட்க, ஏன் டென்ஷன் ஆகுறானா? நைட்டெல்லாம் உடம்பு சரியில்லாமல் அவள் என்ன பாடுபடுத்தினா நம்மளை, எல்லாம் மறந்துட்டீங்களா என்று கடுகடுத்தாள். ஆமாம் மதிக்குட்டி, இன்னைக்கு வேண்டாம், நம்ம நாளைக்கு வந்து குளிப்போம் என்ன என்றேன். எனக்கு இன்னைக்கே குளிக்கணும், இன்னைக்கே இப்பவே என்று அவள் அடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். அடடா, இவ இவ்வளோ சீக்கிரம் அடங்க மாட்டாளே என்று நான் அவளை கலவரத்துடன் பார்க்க, எல்லாம் உங்களால் தான் அன்பு, உங்களை யார் இப்போ இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னது? அதுவும் பொழுது போயிடுச்சு, இருட்டிட்டு வருது என்று மகா முகத்தில் கோபம் தாண்டவம் ஆடியது. நான் சும்மா காமிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன், இந்த ஸ்விம்மிங் பூலை பற்றி நான் யோசிக்கவே இல்லைப்பா என்று நான் பவ்யமாக பதில் சொல்ல, அப்போ நீங்களே உங்கள் பொண்ணை சமாதானப்படுத்திக்கோங்க என்று சொல்லவும் நான் மதிக்குட்டியை பாவமாக பார்த்து, அப்பா சொன்னால் நீ கேட்க மாட்டியா மதி என்று நான் கெஞ்ச, எனக்கு குளிக்கணும் என்று அவள் பிடித்த பிடியில் நிற்க நான் இப்போது மகாவை பாவமாக பார்த்தேன். மகா உடனே, நீ போய் மட்டும் இப்போ தண்ணியில் குளிச்ச அம்மா உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன், போயிடட்டுமா என்று மிரட்டினாள். மதிக்குட்டியின் முகம் சுருங்கிவிட, நான் போகிறேன்ப்பா, நான் போகிறேன், நான் போகிறேன் போ என்று மகா முன்னே செல்லவும், வேண்டாம்மா நான் குளிக்கலம்மா என்று மதிக்குட்டி ஓடி போய் மகாவின் கால்களை கட்டி கொண்டாள். சரி நானும் போகலை, நீ அப்பா இல்லாமல் அந்த தண்ணிக்கிட்டெல்லாம் போகவே கூடாது, அது ரொம்ப பெரிய குளம் என்று மகா கீழே அமர்ந்த வாக்கில் அறிவுரை கூற, ஆமாம் மதிக்குட்டி, அப்புறமா உனக்கு உடம்பு சரியானதும் நானே வந்து உன்னை குளிக்க வைக்கிறேன் என்றேன் நானும். நீங்களே இனிமேல் பாப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, அவள் சேட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்று மகா என்னிடமும் சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன், ஆமாம் நீயே ரொம்ப பயந்த மாதிரி இருக்க என்று நான் அவளிடம் கேட்க, எனக்கு என்னவோ இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப பயமாக தான் இருக்கு அன்பு என்றாள். இந்த இடம் மனுஷனுங்க எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணும், பழக எல்லாம் சரியாயிரும் மகா என்று நான் சொல்ல, எனக்கு இந்த இடம், மனுஷனுங்க இவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது,
ஆனால் இப்போது உங்களை பார்த்து தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்றாள். என்ன பார்த்தா? ஆமாம், உங்களை பார்த்து தான் என்று அழுத்தமாக சொல்ல நான் அவளை புரியாமல் பார்த்தேன். மகா மேலும், நான் பார்த்து பழகி காதலிச்ச அன்பு நீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எல்லார்கிட்டேயும் அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும்னு சொல்கிற நீங்களா ஒரு சாதாரண ரூமுக்காக பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீங்கள் அவங்கக்கிட்ட பேசின விதத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவங்க யார் மேலேயும் எந்த பிடிப்பும் இல்லைன்னு தோணுது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தோம்? யாருக்காக வந்தோம்? எதுக்காக வந்தோம்? எனக்கு சுத்தமாக புரியல என்று படப்படவென கேட்க எனக்கு என்னால் பதில் பேச முடியவில்லை. டேய், உன்னால் எப்பயுமே அன்பாக இருக்க முடியாதுடா என்று அவன் என்னிடம் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. நீங்கள் யாருக்குமே அடங்க மாட்டீங்க போல என்று அவள் என்னை குத்தலாக பார்த்தாள். நான் பேசாமல் முன்னே நடக்க, நீங்கள் செய்கிறது சரியில்லை அன்பு, நாம் கீழே இருக்க ரூம்லேயே தங்கிக்கலாம் தானே என்றாள் அவள். நான் அவள் புறம் திரும்பி பார்த்து, அது என்னோட ரூம், நான் ஏன் அதை விட்டு கொடுக்கணும் என்று நான் கேட்க, நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும் தானே நீங்கள் எப்பயுமே பேசுவீங்க. இது ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசுனதுக்கும் இப்போ உங்களோட நடவடிக்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அன்பு என்றாள். தொடரும். கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் மோனசா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ். நன்றி.